மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் பாலமலை திருமால் கோயில். அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். வாங்க போகலாம். இதான் நம்ம போகிற ரூட்டுங்க. துடியலூர்லேருந்து நரசிம்மநாயக்கம்பாளையம், நரசிம்மநாயக்கம்பாளையத்துலேருந்து பெருநாயக்கம்பாளையம், பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து கோவனூர், கோவனூர்லேருந்து பாலமலைக்கு போகிறோங்க. பெருநாயக்கம்பாளையம் திரும்புகிற வரைக்கும் மெயின் ரோட்டில் போவோங்க. அதுக்கப்புறம் போகிற ரூட்டில் நல்ல வில்லேஜில் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது நரசிம்மநாயக்கம்பாளையங்க. இது பெருநாயக்கம்பாளையங்க. இது புதுசாக கட்டின பாலம். நம்ம பாலத்து மேலே போகக்கூடாது. பாலத்தில் லெஃப்டில் கீழே இறங்கி தான் போகணும். இதில் போய் பெருநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் திரும்பி போகணுங்க. பெருநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதை தாண்டினா லெஃப்ட் ஒரு ரூட்டு திரும்புங்க. அதில் தான் நம்ம போனோம். கோவனூர் வரைக்கும் பஸ்ஸு பார்த்தேன். பட்டு பாலமலைக்கு பஸ்ஸு நான் பார்க்கல. இந்த லெஃப்ட்டில் தாங்க திரும்பி நம்ம போனோம். இதே ரூட்டில் கடைசி வரைக்கும் போனால் லெஃப்ட் ரைட் ஒன்று திரும்புங்க. பாலமலை ரோடுனே திரும்புங்க. அதில் திரும்பிட்டால் போதும். இதே ரோடு தான், எங்கேயும் திரும்ப வேணாம். அப்புறம் அதே ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு இடத்துல 6 கிலோமீட்டர் இங்கே தான் கோவனூர் ஒரு பஸ்ஸில் நிற்கிது பாருங்கள். இதுக்கப்புறம் பஸ்ஸு நான் பார்க்கல. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சுங்க. இந்த ஊருக்குள்ளே போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பக்கம் நல்லா இருந்துச்சு ரோடு. யாரும் இல்லை, நம்ம வந்துட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இது என்ட்ரன்ஸுங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து ரோடு சரியில்லைங்க. இது வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே செக் போஸ்ட் வரைக்கும் ரோடு இதே மாதிரி தான் இருந்துச்சு. ரோடே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வியூ ஒன்று சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பக்கமும் மலை, நடுவில் ரோடு. நம்ம மட்டும் தான் போகிற மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம அந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். செக் போஸ்ட்டு கிட்ட வந்துட்டோங்க. இந்த செக் போஸ்ட் தாண்டி ரோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்தாங்க செக் போஸ்ட்டு. யானை நடமாட்டெலாம் இருந்தால் இங்கேருந்து இன்டிமேஷன் பண்ணி திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ரோடு இப்படி தாங்க இருக்கும். மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே ஒரு காரு ஒரு பைக்கு வர லெவலுக்கு தான் இருக்குங்க. இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாங்க. நான் இப்படி ஏறும்போதே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கவுந்துருந்துச்சு. காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், வந்த ஸ்பீடுக்கு அப்படியே கவுந்துருச்சுங்க. அப்புறம் அங்கே வந்தவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த ஆட்டோவை தூக்கி விட்டு அவரை அனுப்பி வச்சிட்டோம். அந்த இடம் ரொம்ப டேஞ்சருங்க. இந்த இடம் டேர்னிங்கில் அப்படியே வந்து அந்த டிவைடர் இல்லைன்னா அப்படியே போயிருப்பாருங்க. அப்புறம் வந்தோம்னா 2 பக்கம் திரும்புங்க. ஒரு ரைட்டு லெஃப்ட்டில் போனால் ஊருக்குள்ளே போகிறது. ரைட்டில் தான் நம்ம கோயிலுக்கு போகிறதுங்க. இந்த மரத்தை அடையாளம் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு வந்துட்டேங்க. இதுதான் கோயிலோட கேட்டு. ரொம்ப அமைதியாக ஒரு மலை மேலே நல்லா சுற்றி பார்த்துட்டு தெப்ப குளமெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க. சாமி கும்பிட்டு தெப்ப குளத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க அந்த திருமால் கோயில். இதுக்குள்ளே தேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அரச மரத்தை பார்த்தாலே அது கீழே யார் பாருங்க, விநாயகர் தான். அவர் தான் எடுத்து பார்க்க போகிறோம். இதுதான் அங்கே இருக்கிற விநாயகருங்க. இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு ஒரு ஆஞ்சநேயர் வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் இது வரைக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதாங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர். 5 முகம் கொண்ட ஆஞ்சநேயர். நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேறு எங்கேயாச்சும்?
இதான் நம்ம வந்த கோயிலுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அமைதியாக இருக்குங்க கோயில். நான் கோயிலுக்குள்ளே போய் சாமி எடுத்து போடலான்னு நினச்சேங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியலைங்க. அது ஏன்னு சொல்கிறேன். இவ்வளோ தூரம் கோயிலுக்குள்ளே போயிட்டேங்க. போகும்போது கேமரா கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் தாங்க கேமராவில் எட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி போய் இந்த கோபுரம் மூலமாக எடுத்துங்க. இதில் ஒரு தங்க கோபுரம் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா? அந்த கோபுரம் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் போனீங்கன்னா அதை பாருங்கள். இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அமைதியாக, நம்ம கோயிலுக்கு போகிறது ஒரு அமைதியை நினச்சி தான். அந்த அமைதி இங்கே கிடைக்குங்க போனீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த தெப்பக்குளத்துக்கு போகிற ரூட் இதாங்க. ஏதோ காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க தெப்பக்குளத்துக்கு போகிறது. 1 by 1 காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் இந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க தங்கறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குங்க கடைசி வரைக்கும் ரூட்டு. போனீங்கன்னா மலையில் ட்ராவலும் பண்ணலாம், கோயிலில் சாமியை கும்பிட்ட மாதிரி ஆச்சு, ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி ஆச்சுங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க பிளேஸு. தெப்பக்குளம் போகிறதுல ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்த காட்டுறோம் பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு சின்ன கல் சாமி ஒன்று வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஓவியம் வேறு வரைஞ்சிருந்தாங்க. அது ரெண்டையும் காட்டுறோம் பாருங்கள். இதாங்க அந்த இந்த இதுக்குள்ளே ஒரு சாமி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஒரு சாமி இருக்குதுங்க. பக்கத்தில் ஒரு ஓவியம் வேறு வரைஞ்சிருக்காங்க. நல்லா அமைதியாக இருக்குங்க. முன்னாடி 4 பேர் நடந்து போவாங்க, பின்னாடி 4 பேர் நடந்து வருவாங்க. பார்த்தீங்களா? அங்கே நடந்து போகிறாங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க இருக்கும். ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஃபீல் இருக்குங்க. 2 காட்டுக்கு நடுவில் போகிறது. இந்த சைடில் பைப் போகுது பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த தெப்பக்குளத்துலேருந்து வர தண்ணி தாங்க. இப்போ தண்ணி அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஃபைனலாக தெப்பக்குளத்துக்கு கிட்ட வந்துட்டோங்க. இங்கேயும் ஒரு எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். எல்லாம் ரொம்ப பழைய மரங்கள் இருக்குதுங்க நிறையா. இதுதாங்க அந்த தெப்பக்குளம். இப்போ மழை இல்லாதனால கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க. இல்லைன்னா சூப்பராக இருக்குங்க. தெப்பக்குளம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அந்த கோபுர உச்சி மட்டும்தான் லைட்டாக தெரியுங்க. அந்தளவுக்கு இருக்கும். இப்போவும் அழகாக தான் இருக்குதுங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். பூசாரியே க்ளீன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு சுத்தமாக வச்சுருப்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க. கோயிலுக்கு போனோம், ட்ரெக்கிங் போனோம், மலைப்பாதையை பார்த்தோம், அப்படின்னு தெப்பக்குளத்தையும் பார்த்தோம். இங்கே அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு கீழே வந்துட்டோங்க. கீழே வர வழியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த மலையை பார்த்துட்டே போகலாம், ஆப்போசிட்டில் இருக்க மலையை. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கோயிலோ பிளேஸோ போகணுன்னு சொன்னிங்கன்னா சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது குறை நிறை இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மாற்றிக்கிறேன். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டாக இருந்தது வீடியோவை உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.